வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வருகின்ற இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படையாக சாதாரண நாளாக தோன்றினாலுமே உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் நீங்க இருக்கும். போக போக இது அனைத்துமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு, இந்த ஒரு நாள் ஏன் நமக்கு இந்த அளவுக்கு கேவலமாக போகிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கவலைகளும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வும் நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்குங்க. நீங்க கேட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் தனித்தனியான கதையாக நீங்கள் இந்த ஒரு நாளில் நடக்கப் போவதை ஒவ்வொன்றாயும் நான் ஒவ்வொரு முறையில் கூறுகிறேன். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். காலையிலேயே வரக்கூடிய அசாதாரணமான உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் காலை எழுந்த உடனேயே காரணங்கள் தெரியாத ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள எழுந்து விடுங்க. ஏன் இதெல்லாம் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது அப்படின்னு தெரியாம உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். அது பயமாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்ற ஒரு சிக்னலாக உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாள் நிச்சயமாக இருக்கவும் ஆரம்பிக்கும். தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பது குரு பகவான். அந்த ஒரு நாளில் உங்களை உள்ளுணர்வால எச்சரித்து கொண்டேதாங்க இருப்பார். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். போக போக அது அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு எச்சரிக்காங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்காம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக தான் அது உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு உணர்வு உங்களுடைய மனதை சற்று குழப்பமாக்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நீங்க நார்மலாகவே தைரியமான ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. இருந்தாலும் தைரியமான மனிதர்களாக இருந்தாலுமே குழப்பங்கள் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்துவிட்டது அப்படின்னா அவனுடைய முடிவுகள் தவறாகத்தான் மாறிவிடும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு தவறாக மாற ஆரம்பிக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகளையும் நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் செய்யுங்க. எதிர்பாராத செய்தி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்து விடும். இது அதிர்ச்சி தரக்கூடிய சில தருணங்களாகவும் மாறியும் விடுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு செய்தியானது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அது நேரடியான ஒரு பிரச்சனையாக இல்லாம இருந்தாலுமே அது ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அந்த ஒரு சந்தேகம் உங்களுடைய மன அமைதியை நிச்சயமாக குலைத்துவிடும். ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகளும் கேட்கப்படும். இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நீங்க இது எதிர்பார்க்காமல் நடந்த சில விஷயங்களாக உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய நம்பிக்கை இந்த ஒரு நேரத்துல சோதனையாக மாறும். இது மன காயங்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க நம்பிய ஒருத்தவங்களுடைய நடத்தை உங்களை காயப்படுத்தி விடும். அதுவும் நீங்க உயிருக்கு உயிராக நம்பிய நண்பரோ இல்லைன்னா நீங்க உயிருக்கு உயிராக காதலித்த காதலியோ காதலனோ அவங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க. அவங்க நடந்து கொள்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். நீங்க யாரிடமெல்லாம் பேசக்கூடாது என்று கூறினீர்களோ அவங்களிடம் போய் பேசுவாங்க. இது உங்களுக்கு சின்ன ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்காத நபர்களிடம் சேர்ந்து உங்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்து இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேல காயத்தை ஏற்படுத்தி என்ன செய்வது என்று தெரியாம உங்களை பிரச்சனைகள்ல ஆழ்த்தி விடுவாங்க. இதனால நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம மூஞ்சில் அடிச்ச மாதிரி தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளினால் திட்டி விடுவீங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டுவிடும். பேச முடியாத ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்குள்ள உருவாவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க கோவப்படாம உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்க இந்த ஒரு நாளில் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் இவங்களும் இப்படி மாறிடுவாங்களா அப்படின்னு மனவேதனைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் ஏன் அப்படின்னா ஒரு நிமிடத்துல நீங்க பேசிட்டு போயிருவீங்க. அதை நினைத்து நீங்க பிற்காலத்துல வருத்தப்படுவீங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க எதையுமே நீங்க தவறாக நினைத்து கொள்ளாம இந்த ஒரு நாள் போட்டோம் மறுநாளில் இருந்து என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்போம். கோவப்படாம நீங்க விலகி போங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க உடனே கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களையும் போய் இழுத்து விடுங்க. இந்த சின்ன காயங்கள் தாங்க அந்த ஒரு நாள் முழுவதும் உங்களை சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். உங்களை அது அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியாம இன்னமும் அது உங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். வேலையிடத்தில் எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருப்பாங்க. ஒரு நபர் இருந்திருப்பார்.
இதுவரை சாதாரணமாக இருந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. திடீரென்று உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. ஏன் மாறினாங்க, எதுக்காக மாறினாங்கன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு அவங்க நிறைய இடங்கள்ல உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. காரணம் போட்டி இல்லைன்னா பொறாமையினால. அவங்க உங்களுடைய செயல்களை குறை கூற முயற்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நன்மைகளை பண்ணாலும், எவ்வளவுதான் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாலுமே அவங்க உங்களை குறை கூற ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான நீங்க வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு எதிரி உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக ஆரம்பிப்பாங்க. பாராட்டியவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. உங்களை பெருமையாக பேசியவங்க கூட இந்த ஒரு நாளில் திடீரென்று அமைதியாக உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவாங்க. ஆனா அதனை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீங்க. இது அவங்களுடைய மறைமுகமான காரணங்களாக ஏற்படக்கூடிய, உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களாக இருக்கு என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நீங்க முன்னேறுவதை அவங்க உள்ளுக்குள்ள ஏற்க முடியாம இருக்கிறதால தான் இப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னு நீங்க நிச்சயமா உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான சில தாக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டுதான் இருக்கும். ஆனா இதையெல்லாம் நீங்க எப்படி தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வரப்போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவதை காணப்போகிறோம். நான் இதுவரை கூறியது இந்த ஒரு நாளில் நடக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு மறுநாள் என்று ஒரு நாள் வரும் அல்லவா, அந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது உருவாக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயரவும் செய்யுங்க. மனநிலை உங்களுக்கு வலுவாக மாறிவிடும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு மறுநாளில் உங்களுடைய மனநிலை வலுவாக மாறிவிடும். இதுவரைக்கும் தைரியம் இல்லாம குழப்பங்களுடன் இருந்த உங்களுடைய மனநிலை இனிமே தைரியமாக மாறிவிடும். அடுத்த நாள் காலை நீங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தைரியமான ஒரு மனிதரா மாற ஆரம்பிப்பீங்க. நான் இதை என்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். எதிரிகள் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பாங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவங்க தங்களுடைய செயல்களால் உங்களை உயர்த்துவாங்க. அவங்க செஞ்ச தவறுகள் உங்களுடைய மதிப்பை மற்றவங்களுக்கு காட்டவும் ஆரம்பிக்கும். ஆனா இதுவரைக்கும் உங்க கூட இருந்த நபர்கள் தான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இருந்து உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட நீங்க நல்லவங்க தான் அப்படின்னு உங்களை புரிந்து கொண்டு உங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆளுமை உங்களுடைய புதிய மரியாதையை தேடி கொடுக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை, நீங்க பேசக்கூடிய விதம், இவை அனைத்தும் மற்றவங்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பை தேடி கொடுக்குங்க. தேவையில்லாம பேச மாட்டீங்க. எந்த ஒரு இடத்தில் பேசணுமோ பேசுவீங்க. நீங்க மற்றவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தை தான் கூறுவீங்க. அவங்க வாயடிக்கிற மாதிரி பதிலானது இருக்கும். இதனால உங்களுக்கு போதுமான மரியாதை என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்க கூட இருக்கிற அனைவருமே உங்களை மிகவும் பெரிய ஒரு நபராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. வேலையிலும் சரி, தொழிலிலும் நல்ல ஒரு உயர்வு என்பது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது ஒரு ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைக்கும். அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமத்தானுங்க இருக்கும். போக போக அதனை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகி விடுங்க. குழந்தைகள் மூலம் ஒரு பெருமைக்கரமான விஷயங்கள் உங்களை தேடி வந்துவிடும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை மகிழ்விக்க வைக்கும். உங்களுடைய மனநிலையையும் அது மாற்றவும் வைக்குங்க. நீங்க இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய அதிபதியை காலை நேரத்திலே எழுந்து காலையிலேயே அதிபதியை உங்களுடைய பூஜை அறையில அதிபதியின் புகைப்படம் இருந்தால் மிகவும் நல்லது. அதிபதியின் புகைப்படம் இல்லை என்றாலும் மனதிற்குள்ளேயோ இல்லைனா உங்களுடைய மொபைல் போனிலோ எடுத்து ஒரே ஒரு புகைப்படத்தை நீங்க உங்க மொபைல் போன்ல நீங்க பூஜை அறையில எடுத்து வைத்து இரண்டு விளக்குகளை, அது நல்லெண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி, 2 எண்ணிக்கையில விளக்குகளை ஏற்றி விட்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையுமே நீங்க மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்க. முதல்ல சூரிய பகவானை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக நின்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு எனக்கு தெளிவு, எனக்கு தைரியம் கொடு அப்படின்னு நீங்க சூரிய பகவானிடம் கேட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அதிபதியவோ இல்லைன்னா உங்க பூஜை அறையில உங்களுடைய அதிபதியின் புகைப்படத்தை வைத்து 2 எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றி விட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அதிபதியை மனதார நினைத்து உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கணும், இந்த ஒரு நாளில் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க 7 தடவைகள் உங்களுடைய மனதிற்குள் கூறி பாருங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள உங்களுடைய பெயரும் இந்த ஒரு நாளில் உயர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் மற்றவங்களிடம் பேசக்கூடிய அளவுக்கு உயர ஆரம்பிக்கும். யாருன்னே தெரியாம இருந்தவங்களை அனைவருமே தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களும் உங்களை பெருமையா பேசவும் ஆரம்பிப்பாங்க. விலகியவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விட்டு சென்றவங்க மீண்டும் உங்களை தேடி வருவதற்கு முயற்சிப்பாங்க. அவங்க உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்வாங்க. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற ஆரம்பிக்கும்.
நீங்க சந்தித்த கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு பாடமாக இருந்திருக்கும். அது அனைத்துமே இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். வார்த்தையின் உங்களுடைய வார்த்தையின் சக்தி இனிமே நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போகும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி தோன்றும். நீங்க சொல்வது மற்றவங்க அனைவரும் முக்கியமாக கேட்பாங்க காது கொடுத்து. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்குங்க. குருவின் ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக மாறி உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குரோத்தான ஒரு நிகழ்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க என்ன பண்ணணுமோ அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். முதல் நாள் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலும் 2வது நாள் உங்களுக்கு உயர்வாக மாறிவிடும். இது நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.